ஓம் சாய்ராம். ஒரு பெண், ஒரு மகள், சாயப்பாவின் மகள். எத்தனையோ மகள்கள் நம்முடைய சாயப்பாவிற்கு உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அவர்களிலே சாயப்பாவின் பார்வை படாதவரை படாத பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத நிலை இருந்து வருகிறது. சில நேரங்களிலே அப்படியான பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு தட்டு தடுமாறி எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடலிலே தப்பி அலையிலே தப்பி வந்தது போல வந்து ஒரு சின்ன தோணி பிடித்து கூட வர முடியாத நிலை, ஒரு சின்ன மரக்கட்டையை பிடித்து வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே வந்து சேர்ந்து அழுது புலம்பி புரண்டு, அப்பா என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் தாயப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்கிறது, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து போகின்ற சூழ்நிலை இருக்கிறது, என்னுடைய மன வாழ்க்கை முறிந்து விடுகின்ற நேரம் வந்து விட்டது போல தெரிகிறதப்பா. ஆனால் சாயப்பா, நீதான் கண் திறந்து பார்க்க வேண்டும், கை கொடுத்து தூக்க வேண்டும், என் கணவரை மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 3.5 மாதங்களாக அந்த குழந்தை வருகின்ற பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர் வராது, ஆனால் ரத்தம் வருகின்றது போல தெரியும். தன்னுடைய மகளை கட்டி கொடுத்த மகள் திரும்பி வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல நான் உணர்ந்தேன். அதனால் மனமுருகி அனைத்து சாயி சொந்தங்களும் கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வைத்து பிரார்த்தனையிலே கலந்து கொண்டார் அந்த பெண். அதன் பிறகு படிப்படியாக பாபாவினுடைய பார்வை படத் தொடங்கியது. அதன் பிறகு வெளிநாடு சென்றிருந்த அந்த மணாளன் திரும்ப வந்து, நீதிமன்றம் வரை சென்ற அந்த கணவன் திரும்ப வந்து தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிய பிறகு மனம் திரும்பியதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணனுடைய கதையை நீங்களும் தான் கேளுங்கள். சாய்நாதருடைய வெற்றி பிரார்த்தனை இன்னும் ஒரே ஒரு அங்குலம் தான் இருக்கிறது முழுமையான வெற்றி கிடைப்பதற்கு. அதற்காக இந்த குரல் பதிவை, இந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பந்தங்களும் இந்த சகோதரிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இவளும் நம்முடைய சொந்தம்தான். முழுமையான வெற்றி கிடைப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள். அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும். பிரார்த்தனை மேல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் பாபாவும் கண் திறந்து பார்ப்பார். நியாயமான பிரார்த்தனைகளை நல்ல முறையிலே நடத்தி வைப்பார். அதை சீர்தூக்கி பார்ப்பார். உடனுக்கு உடனாக பைசல் செய்து கொடுப்பார். அதனாலே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். சாய்ராம்பா, சொல்லுங்கப்பா. சாய்ராம்பா, ஒரு நல்ல செய்தி சொல்றேன்ப்பா. சொல்லுங்கப்பா. என் புருஷன் அவரா இங்க வந்தாரு. சரி, சந்தோஷம். ஒரு அக்கா மூலியமா வந்தாரு. நான் பேசணும் அப்படின்னு என்னென்னமோ பேசினாரு. என்னமோ கடந்த காலத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசினாரு. சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை பாபா இன்னைக்கு என்ன அழைச்சிட்டு வந்து அவரை கூப்பிடுவாருன்னு. பாபா கிட்ட நான் ரொம்ப கண்ணீரோட கேட்டேன். ஒரு வாரமா நான் 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து பாபா கிட்ட கண்ணீரோட போராடணும். பாபா எனக்கு பலன் கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிவாதத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா ஒரு வியாழக்கிழமை கண்டிப்பா எனக்கு விடியல் கிடைக்கும்பா அப்படின்னு அப்பா கிட்ட உறுதியோட போராடினேன். அப்பா பலன் கொடுத்துட்டாரு. அவர் என்னை இன்னைக்கு தேடி என்ன பார்க்க வருவாருன்னு நான் எது சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, கற்பனை கூட பண்ணி பார்க்கல. சந்தோஷம், சந்தோஷம். எல்லாம் அப்பாவுடைய சந்தோஷம், அப்பாவுடைய மகிமை எல்லாமே எனக்காக. நான் ஃபர்ஸ்ட் இந்த செய்தி உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நான் யார்கிட்ட இன்னும் பேசல. உங்ககிட்ட சொல்லணும். கூட்டு பிரார்த்தனையில எனக்காக எவ்வளவு சாய் சொந்தங்கள் கூட்டு பிரார்த்தனை ஒன்று கூடி செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனையோட மகிழ்ச்சியா தான் அப்பா என்ன நான் எதிர்பார்க்கல அவர் வருவாருன்னு. என்னைக்குமே நான் சாயப்பாவுக்கு நன்றி உள்ள புள்ள. சாயப்பா எனக்கு மிராக்கிள் செஞ்சுட்டாரு. இன்னும் ஒரு 5% 10% பிரச்சனை தான். அப்பா நாளைக்கு அதை நாளைக்கு விடிகிற பொழுது எனக்காக விடியும். நல்ல ஃபைனலா எனக்கு நல்ல தீர்ப்பு அப்பா கொடுத்துருவாங்க. 90% பண்ணிட்டாருமா. 90% 95% பண்ணிட்டாரு. இன்னும் 5% தானே, அதையும் பண்ணிடுவாரு. கவலைப்படாது. நான் அதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்பா நாம ஒரு வாரமா அப்பா கிட்ட சாப்பிடாம
தூங்காம கொல்லாம அப்பா கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ம் அந்த ப்ரேயருக்கு அப்பா எனக்கு பலன் கொடுத்துட்டாரு. நீங்களும் கூட்டு பிரார்த்தனை விடாமுயற்சியா எனக்காக பண்ணீங்க. ம் ம். வண்டலூர் வழித்துணை பாபா எனக்கு வழி காட்டிட்டாரு. சரிம்மா. ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்பா. இதயம் பல விதத்துல துடிக்குது எனக்கு. ம் பரவாயில்ல. அவரு நீ அப்படியே அப்படியே நல்ல அப்படியே நல்ல அப்படியே ஆனந்தமா இருமா. நான் வந்து உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னுடைய நாளைக்கு நான் நான் மீதி நாளைக்கு நான் பிரச்சனையை நாளைக்கு முடிச்சிடணும்னு வேண்டிக்கோங்க அப்பா. கண்டிப்பாம்மா. நாளைக்கு வரையாம்மா? நான் கண்டிப்பா எந்த எந்த வேலை இருந்தாலும் அப்பாவை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நான் விடாம தரிசனம் பண்ணிட்டு வரேன். நாளைக்கு நான் எத்தனை மணி லீவ் போட்டாவது நான் எப்படியாவது வந்துடுறேன் நான். சரிம்மா வாம்மா. லீவ் போட்டுலாம் வர வேண்டாம். மெதுவா வா. சாயங்காலம் கூட வர. எப்போ வந்தாலும் அப்பா வந்து பாரு. நான் வந்து உனக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். கவலைப்படாத. நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா வைராக்கியமா சொன்னேன். நான் அன்னப்பிரசாதம் கூட இப்ப நான் கொஞ்ச நாளா வாங்கலங்க. ம் அப்பா நான் வைராக்கியமா இருக்கிறேன் அப்பா. நான் தண்ணி கூட இங்க குடிக்க மாட்டேன் இந்த கோபுரத்துல. ம் என் வீட்டுக்காரோட நான் சேர்ந்து வந்து அவரோட இந்த அன்னப்பிரசாதத்தை வாங்கி நான் வயிறும் மனசு நிறைஞ்சு வரணும் அப்பா. நான் வைராக்கியத்தோட இருந்தேன். இன்னும் அன்னப்பிரசாதம் கூட நான் ஒரு 2 மாசமா வாங்கி சாப்பிடல அப்பா கிட்டாங்க. அப்படிலாம் வந்து அப்பா வந்து நோகடிக்கூடாது. அவரோட அன்பா நான் பேசு. நோக அடிக்கல. அப்பா கிட்ட அன்பு எனக்கு அப்பா கிட்ட உரிமையான போராட்டம் இது. சரி சரி சரி. அப்பா கிட்ட நான் கோவப்பட்டு சொல்லல. உரிமை. ம் அப்பா எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். சரி சரி. அப்பா எனக்கு நினைச்சு வச்சுட்டாரு. எல்லாருக்காகவும் நன்றி நான் சொல்றேன். ம் சீக்கிரம் அவரை கூட்டிட்டு வந்தே நான் கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல பேசணும். சரிப்பா. இன்னும் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனை எனக்கு அப்பா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து அவரை மீட்டு மறுபடியும் என்கிட்ட கொடுத்து அப்பா பிரார்த்தனை பண்ணுங்க அப்பா. டெஃபினட்டா பண்ணி தரமா. இந்த சந்தோஷமான செய்தியை நான் அப்பா கிட்ட சொல்லணும். ம் நான் கண்டிப்பா. சொல்றேன் அப்பா. நான் கண்டிப்பாம்மா. பிரார்த்தனை என்னைக்கும் தொடரணும். உங்க சேவை தொடரணும். என்ன மாதிரி நிறைய பேர் பயனடையணும். கண்டிப்பா. தொலைஞ்சு போன வாழ்க்கை எனக்கு கோர்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைச்சு ம் தீர்ப்பு அவருக்கு சாதகமா கொடுத்துட்டாங்க. ம் அவருக்கு டைவர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆனா பாபா கிட்ட கண்ணீரோட கேட்டேன். அப்பா நீதிபதியா இருந்து எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. சரி. நாளைக்கு எனக்கு ஃபைனல் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அமையும் நம்பிக்கை இருக்குது அப்பா எனக்கு. சரிம்மா. கவலைப்படாதம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பா. இது எல்லாமே பாபாவுடைய ஆசீர்வாதமா உங்களோட பிரார்த்தனையும் தான். சரி. ஹாப்பி பாபாவுக்கும் லைஃப். உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன்ப்பா. ஹாப்பி லைஃப். சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி அப்பா. தேங்க்ஸ் எனக்கு இன்னும் சாய்ப்பா. இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள் தான். அவர் மனசு மாறி மீண்டு வந்துருவாரு. சரி நீ உள்ளுக்குள்ள நுழைஞ்சாரு. பாபாவுடைய உருவத்தை திறந்து பார்த்தாரு. சரி. நான் அவர் வராருன்னு ஸ்கிரீன் போட்டுட்டேன். யாரும் நினைச்சு பாருன்ட்டுன்னு. ஆனா அவரே திறந்து பார்த்துட்டாரு. ம் நான் சொன்னேன் அப்பா கிட்ட, அப்பா உங்க முகத்தை திறந்து பார்க்க வச்சுட்டீங்கல்லப்பா. ம் உங்க பார்வை அவர் மேல பட்டுடுச்சு. ம் எனக்கு நாளைக்கு மறுவாழ்வு கிடைச்சிடுச்சுன்னு நான் நம்பிட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட. ம் திரும்ப அவர் இருக்கிற சின்னதையும் கொஞ்சம் மாத்தி அவர் நாளைக்கு முழுமையா என்கிட்ட வந்துட பிரார்த்தனை பண்ணுங்க அப்பா. கண்டிப்பாம்மா. கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேம்மா. கவலைப்படாத. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்பா. நான் வரேன் அப்பா. இந்த சந்தோஷத்தை நான் சாய் சொந்தங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்பா. கண்டிப்பாம்மா. ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் நன்றி அப்பா. சாயம்மா. ஜெய் ஷாராம். ஹாப்பி லைஃப். ஜெய் சாய்ராம் ஷாராம். சாய்ராம் சாய்ராம்.